வெல்கம் டு தாஸ் குடும்பம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தோசைக்கல் தான். தோசைக்கல் எப்படி பழக்கிறதுன்னு இது பாருங்க. இது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தேன். இது இனிமேல் நான்ஸ்டிக் பேனே கிடையாது என்கிட்ட. இதோட ஆயிடுத்து, இனிமேல் வாங்குறதாகவும் இல்லை. நான் இதில் பாருங்க, என்னோட ஹவுஸ் ஹெல்ப் தேய்க்க போட்டிருந்தேன்னா அதை வச்சு தேய்ச்சி விட்ருக்காது. இதை பாத்திரத்துலேருந்து இதை தூக்கி எறிகிற இதில் தான் இருக்கேன். இனிமேல் இதில் நான் ரொட்டிலாம் பண்ணுறதா இல்லை. நான் இதோட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கச்சியே இவரை வட்டமாக ஓடி போய் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், புல்கா ரொட்டி பண்ணுறதுன்னா கொஞ்சம் மெல்லிசான தவா வேணும், அயன் தவா, இரும்பு தோசைக்கல். இவர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கார். அதுக்குள்ளே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மேலே லாஃப்டில் இருக்குது தோசைக்கல்லாம் வாங்கி போட்டு கீழே ஜாஸ்தி இடம் இல்லை பார்த்தீங்களா. அதனால் சிலதெல்லாம் நான் மேலே போட்டு வச்சுருப்பேன், மேலே போட்டு வச்சா மறந்து விடுறது நம்மளுக்கு. அதனால் அதை கீழே எடுத்து பார்த்தா அது ஒரேடியாக அப்படியே துரு பிடிச்சி கிடக்கு, அப்படியே கருப்பாக அப்படியே லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகி அதில் இன்னி வரைக்கும் பண்ணினதே இல்லை. அது வாங்கி ரெண்டிலேருந்து அப்படி தான் கிடக்கு. ஸோ அதை கீழே எடுத்து அதை உட்காந்து தேய்க்கிற ப்ராசஸிங்கில் இருக்கும். வாங்க பார்க்கலாம் அது எப்படி நான் தேய்ச்சி அது கொஞ்சமாக வெளுப்பாக்க முடியறதான்னு தெரியல. அதில் நான் இது ரொட்டி பண்ணுற அளவுக்கு அதை நான் தயார் பண்ணணும்ல, வாங்க பார்க்கலாம். லாஃப்டில் தோசைக்கல் தேடுற படலம் இது. ஒரு டப்பாவா ட்ரம்மா திறந்து பார்த்து அது தேடின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல நான் மேலேயே லாஃப்டில் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் மெல்லிசு புல்கா ரொட்டிக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதனால இப்போ எடுத்து பார்த்தோன்னாக்க அப்படி இப்போ துரு பிடிச்சி கண்ணங்கரேன்னு ஆகிருக்கு. இது யூஸே பண்ணல, ரொம்ப ரேராக தான் எப்போவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வருஷக்கணக்காக மேலே கிடக்கு. இதை கொஞ்சம் சரி பண்ணலான்னா கொஞ்சம் கேஸை மூட்டி இதில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெந்நீர் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் சோடா போட்டுருக்கேன், குக்கிங் சோடா தான், வினிகர், கொஞ்சமாக சோப் பவுடர். உங்கள்கிட்ட லிக்விட் சோப் இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நாள் இப்படியே கொதிக்க விட்டுறணும். இதில் உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் மூடி இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணின மூடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் போடுங்க. அது கூட நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழம் மூடியாலேயே நம்ம அப்படியே கொஞ்சம் இது பண்ணணும். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கேஸ் மேலே வச்சுட்டு இருந்துட்டு அது அப்படியே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து, ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ஸ்டீல் ஊல் இருக்கோம் இல்லையா, நம்மள்ட்ட ஸ்க்ரப்பர், அதால் நல்லா தேய்ச்சி விட்டோன்னா கூடிய வரைக்கும் நிறையா பளிச்சுன்னு ஆகிடும். ஒரே வாஷில் ஆகுமான்னு பார்த்தோன்னா டவுட்ஃபுல் தான். இருந்தாலும் நிறையா பாதி துரு இதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் போயிடும். இப்போ அதை நல்லா தேய்க்கலாம். எப்படி அழுக்க வர்றது பாருங்க. இதெல்லாம் இதை இப்போ கொட்டினா தான் தெரியும் உங்களுக்கு. அது பாருங்க எவ்வளோ வந்திருக்கு அழுக்குன்னு பாருங்க. இது இன்னும் 2 வருஷம், இன்னொரு வருஷம் சோப்பு வினிகர் எல்லாம் போட்டு தைச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகும் பாருங்க. இப்போவே பாருங்க, இப்போவே நிறையா பளிச்சுன்னு ஆகிடுது. இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆகிடும். திருப்பி அதே தான், ஜலம் விடணும், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சோடா, சோப்பு. இது பேக்கிங் சோடா ஒரு குக்கிங் சோடா போட்டு இது நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி வச்சுடலாம், நல்லா ஆகிடும். இது 2வது வருஷம் இது பண்ணிவிட்டு தேய்ச்சது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட கொஞ்சம் இது மெனக்கெடணும். இதெல்லாம் யூஸே பண்ணாமல் மேலே வச்சுருந்தாலும் எல்லாம் அப்படியே துரு பிடிச்சி அப்படியே கருப்பாக எடுத்து அப்படியே லேயராக ஃபார்ம் ஆகிருந்தது. இதெல்லாம் புல்கா ரொட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெல்லிஸ் தவா இருந்தால் போதும். தோசைக்கல்ல தேய்க்கிறேன் பெருமா வேணும். ஒரே மேடை பூரா அழுக்காயிடுது பாருங்க. ஒரு இடம் இல்லை, 10 இடத்துல அழுக்கு. இது இப்போ கடைசி தரமாக தேய்ச்சின்னு இருக்கேன். ஆனால் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு கருப்பு இதுவாக வரல பாருங்க. நம்பலாம் நல்லா வழவழன்னு ஆயிடுது. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அதை அப்படியே வச்சிடணும். நம்ம நல்லா க்ளீன் ஆகிடுது. இது உங்களுக்கு தெரியறதா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம நாளடைவில் டெய்லி நம்ம தேய்ச்சின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 வாஷுக்கு அப்புறம் நல்ல வெளுப்பாக மாறுற சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போவே நல்ல க்ளீன் ஆகிடுது. தான் இவர் வாங்கிட்டு வந்த தோசைக்கல் நல்ல மெல்லிஸாக நல்லா இருக்குது. ஆனாலும் இது ப்ரீ சீசன்டு தவான்னு தான் கொடுத்துருக்காங்க கடையில். இருந்தாலும் நம்ம சீசனிங்கிறது பண்ணணும் இல்லையா, நல்லா இருக்குது தோசைக்கல். இப்போ இந்த ப்ரீ சீசன்டு தவாது இது கொஞ்சம் மைல்டு சோப் போட்டு இங்கே தேய்ச்சிருக்கேன். இது ரொம்பலாம் நான் தேய்க்க விரும்பலை, ஏன்னா பளிச்சுன்னு நல்லா தான் இருக்குது.
இதை இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை இதில் அடுப்பில் கேஸ் மேலே வச்சுருக்கேன். ஒரு துணியால் முதல்ல தொடச்சணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம், இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின்றணும். அப்புறம் இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி எரிஞ்சிடணும். இப்போ இனிமேல் இதை எடுத்துகிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு மைல்டு சோப் போல் திருப்பி ஒரு வருஷம் தேய்ச்சிருக்கேன். இது சூடாக இருக்குதுன்னு நான் அப்படி தேய்ச்சிருக்கேன். அதிகம் தேய்க்க வேண்டாம், நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. நல்லா க்ளீன் ஆகிட்டு இன்றைக்கி ராத்திரியிலேருந்தே ரொட்டி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இதை நல்லா தொடச்சிட்டு இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி வைக்கணும். எப்போவுமே இந்த அயர்ன் இதுக்கெல்லாம் தோசைக்கல்லுக்கெல்லாம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து தடவி வச்சிடணும் யூஸ் பண்ணாத நேரத்தில். ஸோ இதுலேயும் நல்லா தடவி வச்சாச்சு. இதுதான் இருக்கவே இருக்குது. நான் தோசைக்கல்ல தான் தேய்ச்சி விட்ருக்கேன். அதை உங்கள் எல்லோரோடையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டயர்டாகிட்டேன் அந்த தோசைக்கல்ல தேய்ச்சேன். எனக்கு அது தேய்க்காமல் வச்சுருக்கிறதுல எவ்வளோ துரு பிடிச்சிருக்கு பாருங்க. அதுதான் நம்ம யூஸ்வலாக நம்ம ரொட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, தோசை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம தோசைக்கல்லெல்லாம் நீட்டாக வச்சுருந்தா தானே அதில் சாப்பிட்றதுக்கும் பண்ணுறதுக்கும் அது சரியாக இருக்கும். அண்ட் ஹைஜீனிக் கூட இல்லையா? இனிமேல் நான் நான்ஸ்டிக்கு வாங்கவே மாட்டேன்னு காதை முடிச்சு விட்டேன். அதனால் நான்ஸ்டிக் என்கிட்ட இல்லவும் இல்லை. அதில் எதாவது பெயிண்டிங் பண்ணி எதாவது வேலை இருந்தீங்க மாட்டணும், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போது. சரியா? ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.